அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. உன்னால முடியலன்னு சொல்லு. டேக் a decision. டேய் கொஞ்சம் பேசாம இருக்கியா? விழ வச்சவங்கள பாராட்டணும், அதே மாதிரி விழ வைக்கவும் முயற்சி பண்ணணும். உன்னால நிச்சயமா முடியும் ஜெனி. கம் ஆன் ஜெனி. ரைட் சைடுல அட்டாக் பண்ணு. ஷீ இஸ் லெஃப்ட் ஹேண்டட். ரைட் சைடுல அவங்க வீக்கா இருப்பாங்க. டேக் இட் அஸ் அட்வான்டேஜ். மைக் ப்ளீஸ். Stay, stop. Hold. Get ready. Stay, stop. 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 Over. Go to your corner. Sir. ஏதோ அதிர்ஷ்டத்துல ஜெயிச்சிட்டேன். என்னோட சின்ன வயசுல நான் எத்தனை காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா? மைக், அதுவே இவ்வளவு வருஷம் சொல்லிட்டு இருப்ப. உன்னாலதான் எனக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸும் குறைஞ்சுக்கிட்டே போகுது. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஐ அம் a doctor, you know. அப்ப அந்த வேலையவே பார்க்க வேண்டியது தானே? நான் டயர்டா இருக்கா, இருக்காத. நான் தூங்க போறேன். கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டு. ஓ, வண்டி ஓட்ட நீ ஒன்றும் சொல்லி தர வேணாம். வந்துட்டா பெருசா. இன்னும் 2 அடி சேர்த்து விழுந்திருக்கணும். ஐயோ மைக், கண்ணை எங்கேயா வச்சிருக்க? கவனத்தை எங்கேயோ வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கியா? கொல்றதுக்குனே வருவீங்களா? வந்து கொல்ல வேண்டியதானே? நாங்க எவ்வளவுதான் கரெக்டா இருந்தாலும் உங்கள மாதிரி ஆளுங்க செய்யற தப்பு எங்க தலையில வந்து விடியுது. உங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் லைசென்ஸ் கொடுத்தா பாரு. அவன சொல்லணும். அவனோட மிஸ்டேக் தானே. மைக். தேங்க்ஸ். உயிரோட இங்க கொண்டு வந்து சேர்த்ததுக்கு. செல்லோ. போ. கங்க்ராட்ஸ். Thank you. உள்ள வரலாம்ல? இல்ல வேண்டாம். ஏன்டா அண்ணிய மாதிரி நடந்துக்கிற? இங்க யார் உனக்கு வேண்டாதவங்க இருக்காங்க சொல்லு. எதுக்கு தேவையில்லாத பிடிவாதம்? நீங்க சொல்ற மாதிரி இது பிடிவாதம் இல்ல. உங்க சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் எப்பவும் எப்படி இருந்துட்டு போயிடுறேன். ஜெனிக்கு அவ சொந்த அப்பா மாதிரி தான் ஆண்டனியா. அதான் நீங்களே மாதிரிட்டீங்களே. மச்சான், யோ டாக்டரா நீ? நானும் பார்த்துட்டே இருக்க, மளிகை கிடக்கிற மாதிரி கணக்கு எழுதிக்கிட்டே இருக்க. நோயாளி என்னன்னு கவனியா? நீங்க யாரு? நான் யாருன்னு சொன்னாதான் கவனிப்பியா? இவனை யார் உள்ள விட்டது? இங்க வரதுக்கு யாரும் எனக்கு பெர்மிஷன் கொடுக்க வேணாம். அவர் எப்படி இருக்காருன்னு பாரு. அண்ணா, அவருக்கு மூச்சு திணறல், அதுக்கு ஆக்சிஜன் கொடுத்துருக்கோம். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஏமா, இங்க படிப்பறி உள்ள டாக்டர்ஸ் வேற யாருமே கிடையாதா? ஏன் மச்சான எமக்கிட்ட அனுப்பி வச்சிருவோம் போல இருக்கவே. யோ வெளியே போயா. நான் டாக்டர் ஆச்சே. அப்படியா? அப்ப நீ வெளியே போ. நான் போறேன். ஏன் ரெண்டாவது பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு வரவுன்னு சொன்னா அது கூட பிறந்த ஒரே ஒருத்தை வந்தா எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நான் சொல்றது சரிதானே? சும்மாவே படுக்க வச்சிருக்கேன். எக்ஸ்ரே வாத எடுத்து பாரியா. என்னம்மா கூப்பிட்டியா? என்ன விஷயம்? ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போயிடுறா, உனக்கு புண்ணியமா இருக்கும். நிஜமாவே உனக்கு என்ன பிரச்சனை? இருமல் இருக்கு. யோ, இங்க இப்படி இருமாதையா? இது ஒரு ஹாஸ்பிடல் இல்லையா? இருமல் வருதுன்னு சொல்றியே, எவ்வளவு நாளா வருது? ஒரு மாசமா இருமிக்கிட்டு இருக்க. அவ்வளவு நாள் இருக்குன்னா முன்னாடியே நீங்க வந்திருக்க வேண்டியதானையா? சரி, வேற என்ன பண்ணுதுன்னு சொல்லு. நடக்கும்போது காலு வலிக்குது.
ஒரு எம்ஆர்ஐ எடுத்துலாம் சார். அதை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஸ்டார்ட். 1 2 3. ஒரு கராத்தேக்காரங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி. அவன் ஒருத்தனுடைய உடம்ப மட்டும் இல்ல, மனசையும் தோக்கடிக்கணும். கேள்விப்பட்டதில்ல? ஜாக்கி சான், ப்ரூஸ்லி, ஜெட்லி, டோனிஜா. யாவேட், நீங்க உண்மையில ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். அதனாலதான் என்ன மாதிரி கோச் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ங்கிற முறையில உங்களால பணம் சம்பாதிக்க முடியும், நல்ல பேரும் வாங்க முடியும், பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான வழி என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால மட்டும்தான் மத்த கோச்சை விட நான் வித்தியாசமா இருக்கேன். இത്രയും தெரிஞ்ச அண்ணனுக்கு ஏன் ஒண்ணும் கிடைக்கல? அண்ணனா? ஆரம்பிக்கலாம். 1 2. சார், என் பொறுமைக்கு அளவு இருக்கு. கை ஒடியற அளவுக்கு கத்து கொடுப்பீங்க. ஊர் உலகத்துல எவனும் கொடுக்காத பிராக்டிஸா கொடுக்குறீங்க? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பிராக்டிஸ்ல சின்ன தவறு நடந்துருச்சு. ஜெரால்ட் வேணும்னு தான் பண்ணான். அவன் தான் என் மேல கோவப்பட்டு என்ன கீழே தள்ளி விட்டான். யார் சார் அந்த ஜெரால்டு? ஜெரால்டு பீட்டர். உன் முகர கட்டைக்கு ஹேர் ஸ்டைல் வேற. டேய், உன்னை நான் நிறைய தடவை வார்ன் பண்ணிருக்கேன். பிராக்டிஸ் டைம்ல இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கல. எனக்கு தெரியாதுல, அவன் கை தொட்ட உடனே உடஞ்சிருன்னு. அப்படியே அடிச்சனா பாரு. அப்ப நீ வேணும்னு செய்யல? கிடையாது மாஸ்டர். இவன் கேர்ள்ஸ் கிட்டயும் தப்பா தான் பிஹேவ் பண்றான். கேர்ள்ஸ் கூட தான் போட்டி போடணுமா? மரியா கிட்டயும் ரியா கிட்டயும் ரொம்ப கேவலமா பேசினான். இது ஃபைனல் வார்னிங். ஜெனி, எப்போ திரும்ப வருவ? நைட்டு தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்க வேண்டாம். அவனுக்கு அவனையே சரியாக பார்த்துக்க தெரியாது. உன்னுடைய மொபைல் உன் கையிலே இருக்குல்ல? நீங்க மைக்க குறை சொல்ல வேணாம். ஃபோன் கையில தான் இருக்கு. சரி, பாய். ஓகே, பாய். ஏன் அடிக்கிறீங்க? நீ ஒண்ணும் சரி பண்ண வேண்டாம். என்னாச்சு? இந்த பக்கம் இந்த போல விட மாட்டோம். என்ன தப்பு பண்ண நீ? எதுக்காக உன்னை அவர் அடிச்சாரு? ஒரு அரசியல்வாதி ஆக்சிடென்ட் ஆகி வந்தான். ஒரே இன்ஜெக்ஷன் தான் போட்டேன். ஆளு காலி. இன்ஜெக்ஷன்? ஐயோ, இன்ஜெக்ஷன் ஒன்றும் தப்பு இல்லை. கேஷுவாலிட்டியில் அடிக்கடி நடக்கிறதா. சில பேஷண்ட்ஸோட சொந்தக்காரங்களுக்கு டாக்டர் அடிச்சாதான் நிம்மதியா இருக்கும். அதுலயும் அவனுங்க கட்சிக்காரனுங்க. டாக்டர் ஆனா இப்படிலாம் ரிஸ்க் இருக்குல்ல. இருந்தாலும் அடிச்சால திருப்பி அடிச்சிருக்கலாம். நாம இயேசுவை கும்பிடுவாங்க. ஒரு கண்ணத்துல அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு ஜீசஸ் சொல்லியிருக்காருல்ல. கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. ஜீசஸும் பெரம்பு எடுத்திருக்காருல்ல. சரியா போச்சு. உன்னால எனக்கு இன்னும் அடி கிடைக்கும் போல இருக்கே. இருந்தாலும் அடி வாங்கிட்டு இப்படி ஒளிஞ்சு உட்காரது அசிங்கமா தான் இருக்கு. அவங்களாம் போயிட்டாங்க. நல்லதா போச்சு. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? எப்படியெல்லாம்? டாக்டர் ஒரு ஆள் தானே, நான் பாத்துக்கிறேன். நீங்க லேடியா இருக்கிறதுனால ஒன்றும் பண்ணல. இல்லைன்னா அடி கன்ஃபார்ம். என் மேல கை வச்சா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நமக்கு அசோசியேஷன் இருக்குல்ல. நாம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் 10% ஆளை கர்த்தர் கூட்டிட்டு போயிடுவாரு. அதுல 3% ஆளுங்களோட சொந்தக்காரங்க டாக்டர் அடிச்சதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போவாங்க. மைக்கேல், நம்ம பேசினது எதுவும் சொல்லி என்ன விஷயம் கேட்கறதுக்கு நேரங்கள் இல்லையா? வந்துட்டா. அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டருக்கு என்ன பிடிச்சிருக்கான், ஐ லவ் யூ வான்னா ரொம்ப அழகா இருக்கானா. டெய்லி இதே சொல்றா. ஓ காட். என்ன? ஏன் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா? வெல், ப்ரப்போசல்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளைக்கு 3 தடவை பண்றாங்க. அது கனவுலையா இருக்கும். ஆனா அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? உண்மையாவே உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? அப்ப நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. படி. பிடிச்சிருக்கா? திடீர்னு வந்து நின்னுட்டான். பெரிய சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. உனக்கு ஃபோன் கூட பண்ணவே இல்லையா? இல்லையே. ஹேப்பி பர்த்டே. ஹாய். ஹே, இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்த? இது ஒரு ஸ்மால் கிஃப்ட். வர முடியாதா? அவதான் அண்ணா. என்னோட கனவு, எதிர்பார்ப்பு, என் லைஃப். லாஸ்ட் 3 இயர்ஸா நாங்க காதலிக்கிறோம். மைக்கேல், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? நம்பவே முடியலையே. எப்பவும் எதையும் நாங்க வெளியே காட்டிக்கவே மாட்டோம். இவன் நல்லாவே இல்ல. நான் உன்கிட்ட ஒப்பீனியன் கேட்கல. லாஸ்டா நிம்மியோட மேரேஜ்ல தான் பார்த்தேன். ஹாய்.
ஹாய் ஒரு நிமிஷம். ஓகே கேரி ஆன். ஹே ஹாய். ஹாய். இது தெரியும். ஜெனிஃபர். ஹாப்பி Happy birthday to you. Happy Happy birthday dear Anna. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே அண்ணா. Thank you. ஹாப்பி பர்த்டே Thank you. Will you marry me? Anna, will you marry me? என்ன மைக்கேல் இது? நல்ல நாள கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டியே. நீ என்ன சொல்ல வர? You know what? நானும் வர்கீஸும் ஒரு வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். வர்கீஸா? எஸ். அப்போ நாம நமக்குள்ள எதுவுமே இல்ல. அப்புறம் நான் நம்ம ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆனதே இல்ல. ஒரு சேஞ்சை யாரு தான் விரும்ப மாட்டாங்க? உனக்கு என்னை விட அழகான பொண்ணு கிடைப்பா. அப்புறம் நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். தேக்காமையே சொல்லிருக்கலாம். அதெல்லாம் தொடச்சா போயிடும்ல. எஸ்கேப் ஆயிட்டா. வர்கீஸா? ஒருவேளை அந்த அச்சு வர்கீஸா? என்ன அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? தெரியாதனமா அந்த மோதிரத்தை வேற கொடுத்து தொலைச்சிட்டான். கடைசியில காசும் போச்சா? அவன் மேல பெருசா ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை. அது சும்மா ஒரு ட்ரை தான் பண்ண. கவலையா இருக்கோ? கவலையா? நல்லதுதான். கொஞ்ச நாள் ஆனதும் மாறிடும். இருந்தாலும் கழட்டி விட்டால. பொம்பளைங்க ஏமாத்துறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொஞ்சம் சென்ஸ் வேணும்ல. நீ வேணா பாரு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில பொண்ணே இல்ல. ஐயோ அப்படிலாம் சொல்லாத. இன்னும் ப்ரப்போஸ் பண்ண வேண்டிய 2-3 பேர் இருக்காங்கல்ல, அதுல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும். ஏய், வயசை மீறி பேசாத. நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரல. டாடி இருக்காருன்னு யோசிக்கிறியா? அதான் வரலன்றல. நம்ம அப்பா என்ன தூக்கி இருக்காரா? எந்நேரமும் உன்னை தூக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவர் போனதுக்கு அப்புறம் எனக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்க எல்லாம் இருக்கோம்ல, நானும் மம்மி எல்லாம். அப்பா எப்படி இறந்தாரு? அப்பா நான் டிரைவ் பண்ணட்டுமா? டிரைவ் பண்றியா? பாத்து பாத்து. பொறுமையா பொறுமையா பாத்து. நல்ல கவனமா ஓட்டுங்க.